வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். அதாவது ஆட்டத்தை முடிக்கிறதா ட்ரம்ப் அவருடைய ஆட்சிக்களம் என்கின்ற ஒரு பரபரப்பு செய்தி தான் இப்பொழுது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ஏறக்குறைய ட்ரம்ப் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. அது ஒருபுறம் இருக்கக்கூடிய நேரத்தில் தேவையில்லாத போர்களை உருவாக்கி ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் வருமானத்தை சிதைத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு அவர் மீது உண்டு. இப்பொழுது அமெரிக்கா லெபனான் மீது தன்னுடைய தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா ஈரானோடு ஒருபுறம் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் லெபனானோடு தாக்குதலுக்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில்தான் உலக நாடுகளையே அச்சம் கொள்ளக்கூடிய செய்தியாக ஒரு செய்தி வருகின்றது. அதாவது வருகின்ற செப்டம்பர் மாதம் அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துவிடும். இதுவரை பணக்கார நாடு என்று வர்ணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா நிதிநிலையில் மிகப்பெரிய தள்ளாட்டத்தை சந்திப்பதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது உலக நாடுகளை அச்சம் கொள்ள செய்திருக்கிறது. உண்மையிலே அமெரிக்கா நிதி சார்ந்த விடயங்களில் தடுமாறி கொண்டிருக்கிறதா? அமெரிக்காவின் உள்கட்சி, அதாவது அமெரிக்காவின் உள்கட்டமைப்பில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே இருக்கக்கூடிய மோதலினால் அமெரிக்காவின் பொருளாதாரம் சரிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா? இந்த கேள்விகள் பிரதானமாக எழும்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த கேள்விகளுக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை மையப்படுத்திய செய்தியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வளைகுடா நாடுகளை அச்சம் கொள்ள செய்யக்கூடிய அளவிற்கு ஈரான் தன்னுடைய தாக்குதலை வளைகுடா நாடுகள் மத்தியிலே திருப்பி இருக்கிறது. இதனால் வளைகுடா நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் படைத்தளங்கள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஈரானுடைய தாக்குதலில் அமெரிக்காவின் அந்த படைத்தளங்கள் சிதையும் காட்சிகளெல்லாம் காணொலிகளாக வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய களங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த சூழலில்தான் சவுதி அரேபியாவோடு ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கிறது அமெரிக்கா. அது என்ன ஒப்பந்தம் என்றால், அணுசக்தி திணைக்களத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் செயலாளராக இருக்கக்கூடிய கிரைஸ் ரைட் என்கின்றவர் ஒரு ஒப்பந்தத்தை சவுதி அரேபியாவோடு மேற்கொண்டிருக்கின்றார். சவுதி அரேபியாவின் அணுசக்தி திறனாய்வு களத்தின் அந்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய அசீஸ் பின் சல்மான் என்பவரோடு அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவின் வரலாற்று களத்தில் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் என்று குறிப்பிடுகிறார்கள். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில்தான் செப்டம்பர் மாதத்தோடு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சிக்களம் ஒட்டுமொத்தமான மூடுதலை காண்பதற்கான ஒரு களமாக அமையக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கின்றது. காரணம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்கின்ற செய்தி வருகின்றன. உண்மையிலே அமெரிக்காவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவில் அதாவது இரண்டு கட்சிகள் பிரதான கட்சிகளாக இருக்கின்றன. குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி. குடியரசுக் கட்சி இப்பொழுது ஆட்சி பீடத்தில் இருக்கின்றன. ஜனநாயக கட்சி எதிர்கட்சியாக அது தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் அமெரிக்கா நிதிநிலை மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு களம். ஆனால் இந்த நிதிநிலை மசோதாவை தாக்கல் செய்வதற்கான ஒரு சூழலை எதிர்ப்பதற்கான களத்தோடு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது ஜனநாயக கட்சி. இதனால் குடியரசுக் கட்சியால் அந்த நிதிநிலை மசோதாவை தாக்கல் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இந்த நிதிநிலை மசோதா தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் அமெரிக்காவின் அடுத்த நகர்வுகள் கேள்விக்கணைகளாக மாறிவிடும். எனவேதான் ட்ரம்ப் அவர்கள் மிக கோபமாக இந்த மசோதாவை தாக்கல் செய்ய விடாதபடி தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நாட்டின் மீது அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், சுயநலத்தில் அவர்களுடைய பயணங்கள் இருக்கிறது என்கின்ற கருத்துக்களை பதிவிட்டு மிகப்பெரிய கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகளின் மீது எடுத்து வைத்திருக்கிறார்.
ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தமட்டில் ட்ரம்ப் மீது கடுமையான விமர்சனங்களை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். காரணம், குடியரசுக் கட்சி ஆட்சிபீடத்தில் ஏறிய பின்பு அமெரிக்காவின் பொருளாதாரம் மிகப்பெரிய பாதாளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ட்ரம்ப் அவர்களுடைய நிர்வாக திறன் இல்லாத ஒரு சூழல் அமெரிக்காவின் வளர்ச்சி களத்தை அது குலைத்து போடக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இந்த சூழலில் தேவையில்லாத போர்கள், அந்த போர்களுக்காக செலவு செய்யப்படுகின்ற பணங்கள் என ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவின் தலையில் பெரும் சுமை கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. இந்த நிதி மட்டும்தான் பிரச்சனை என்று நினைத்தால் அமெரிக்காவின் வீரர்கள் பலியாகி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது 4 அமெரிக்க வீரர்கள் ஈரானுடைய தாக்குதலில் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், அவர்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் கண்ணீரோடு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் வருகின்றது. அப்படி என்றால் தேவையில்லாத ஒரு போரை உருவாக்கி அமெரிக்காவின் வீரர்களை பலிகொடுக்கக்கூடிய ஒரு களத்தை ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்கொண்டு இப்பொழுது மக்களை ஏமாற்றுவதற்காக அவர் நீலி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார் என்று ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் கடுமையாக ட்ரம்ப் அவர்கள் மீது விமர்சனங்களை வைக்கிறார்கள். இப்படி இரு கட்சிகளை சார்ந்தவர்களும் விமர்சனங்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில்தான் இந்த நிதி மசோதாவை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் அதை தாக்கல் செய்வதற்கான ஒரு களத்தை ட்ரம்ப் அவர்கள் எடுக்க வேண்டும். ஆனால் தாக்கல் செய்வதற்கான களம் உருவாகாமல் எப்படி தடுக்க முடியும் என்கின்ற களத்தோடு ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் அதற்கான காய் நகர்த்தலை எடுக்க குடியரசுக் கட்சி இப்பொழுது திணறக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி அமெரிக்கா நகரும் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி வீழ்ச்சியை நோக்கி நகரக்கூடிய அந்த சூழலில் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி தொடருமா என்றால் அது கேள்விக்கணைகளாக மாறிவிடும் என்ற ஒரு கருத்தும் எடுத்து வைக்கப்படுகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் தினமும் ஏதாவது ஒரு சிக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் ஆட்சிகளம் என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. செப்டம்பர் மாதத்திற்குள் நிதிநிலை மசோதாவை தாக்கல் செய்து ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை தொடர்வதற்கான ஒரு களத்தை உருவாக்குவார்களா, அல்லது ஜனநாயக கட்சியை மற்றும் பலர் எதிர்பார்த்து கொண்டு இருப்பது போல அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நகரும் என்கின்ற ஒரு எண்ணம் முன்னிலைப்படுத்தப்படுகிறதா? இந்த கேள்விகள் தான் இன்று அமெரிக்காவையும் உலக நாடுகளையும் அச்சம் கொள்ள செய்யக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. செப்டம்பர் மாதம் இதற்கான விடை வரும் என்றுதான் நம்மாலும் கணிக்க முடிகிறது. நன்றியுடன் இன்பா.